அளிக்கப்பட்ட தவறான தண்டனைக்கு நீதி கேட்டு பாண்டிய மன்னனிடம் வழக்குரைக்கும் காட்சி. அரண்மனைக்காரர்களை மீறி ஆவேச கோலத்தில் உளை நொழியும் நீ யார்? புறாவுக்குடர்ந்து புகழ்பெற்ற மன்னன் என்ற ஆட்டை தெற்கால் மானையிட்டு நீதி கேட்ட மன்னன் நீதி சொல்லனின் பெரும் கதை. நீதியின் நிலக்கமலை பெற்ற திருமாவளவன் கரிகால சோழன் புகாரே எனது ஊர் பெருவாடிகள் மாசாத்துவாரின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. உனது முறையீடு என்னவோ? என் முறையீடை கேட்டதாக முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்ளுக. நீ யார்? நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து வந்திருக்கும் கண்ணகி. என்ன பாண்டிய மன்னா, கொடுங்கோலை தவசத்திற்காளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணன் மந்தை மருந்திடு அரசையை அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, செல்வதிரிய கல்வனின் மனைவி. போதும், யாகாவார நம் நாக்காக்க மன்னா நாக்காக்க. யார் கல்வன்? என் கல்வன் அல்ல அல்ல. அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கைவரையே கல்வர்கள். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விட என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கணம் மற்றும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பேர் நீதி? நல்லா நோக்கினா நீதி அல்ல அல்ல, வல்லா நோத்தே நீதி. அதனால் தான் நான் வணங்குகிறேன். என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையை தள்ளுவிட்டீர்கள். கொள்மண்டபத்தில் விசாரிக்க வேண்டியவளுக்கு கோயில் மெத்தோடு முடிவானதேன். சிந்தியுங்கள் சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டதின் மறுப்புக்கிடம் தராமல் கொலைவாளும் வேறு அவலோசமான நடைபெறுவானே. இதற்கு பேரா நீதி, இதற்கு பேரா நேர்மை, இதற்கு பேரா நியாயம், இதற்கு பேரா அரசு, நமக்கு பேரா அறம் காக்கும் மன்னன். கண்ணகி, உன் கணவன் கையில் அரசி கோபரந்தேவியின் சிலம்பு. கோப்பரந்தேவியின் சிலம்பிலே கோலந்தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீயா நம்புவதற்கு உன்னையா நம்ப சோடிக்கிறார்கள். நீ வழக்கறிஞனால் குற்றவாளி நீ. என்ன, நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்க உணவே உனக்கில்லை. இதோ இருக்கிறார்கள் பெண்மென்னை பெரியவர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் அல்ல தீர்ப்பு. ஆண்டவர்களே, பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல், அவன் செய்த குற்றத்தை மறைக்காமல், தாயின் மேலானாயாக, தமிழின் மேலானாயாக, மக்கள் மேலானாயாக தீர்ப்பு கூறுங்கள். ஒரு நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தையின் சிலம்பை கோலம் திருநாள் என்ற குற்றச்சாட்டு, அதற்காக மரண தண்டனை. இது ஆராயாமல் இருக்க தீர்ப்பு. இதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்ற சிலம்பை தான் என் மணவாளன் நிற்க வந்தான். பாவிகள் அவரை கொண்டு குவித்திட்டார்கள். அப்படியானால் தேவேந்திரக்கும் சிலம்பு அவளை ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம் அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக்கி கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தான் கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்செழிய என்ற பெண்ணின் இருக்குமே, என் அத்தான் என் உயிரும் தங்கியிருக்குமே. மெய்ப்பித்து என்ன பயன்? இருந்து போயின் கடன் எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலனை ஒட்டி தருவீர்களா? முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் ஒன்றே, தொங்கி என் அத்தானின் தலைப்போல் உங்கள் தலையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், உங்கள் நேர்மை போனதால், உங்கள் மானம் போனதால், மதுரை பாண்டியா, உன் மனையின் பழைய சிலம்பலை உள்ளவை முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பலை உள்ளவை மாணிக்கப்படார்கள். அப்படியா? அதுவும் பார்க்கலாம். அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, சின்னம் சந்தேகம் இருந்தால் இதோ என்னோட மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள் அருட்பெரும் சான்றோர்களே, இதுக்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? மைக் ஒர்க் ஆகல. மரம் வரம் திறம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயையோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா. நீ கணக்கிடுங்க சிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மக்கள் திருக்குறள் கேள்வி பேசாது பாண்டியா. நீதி வழங்கிய சேர்த்து ஆணை சேனை 1000 மேல் சொன்னாலும் அந்நாந்து தலைகுறையாமல் நிற்கும் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? எட்டை திருப்பாடு எங்கே? 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 மன்னா மாசுபடவும் மாநில திகழ்வும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோலாக
காட்சி.